அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் மாஸ்டர் மைண்ட். ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் காந்திஜி, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நேருஜி. இந்த ரெண்டு கேள்விகளோட பதிலையும் நம்ம எவ்வளவு சீக்கிரம் சொல்லுவோமோ அதே மாதிரி மூணுல யாரு முதல்ல காலை வச்சதுன்னு நம்மகிட்ட யாராவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அது நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். ஒருவேளை அவர் மூணுல காலை வைக்கலையோ அப்படின்னு சில பேரும் மூன் லேண்டிங் எல்லாம் ஃபேக் தான், அப்பெல்லாம் அமெரிக்கா கிட்ட அவ்வளோ காசு கிடையாது, அதெல்லாம் ஒரு ஸ்டுடியோவில் செட்டப் பண்ணி எடுத்த வீடியோ தான்னு சில பேரும் சொல்றாங்க. ஏன்ப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு போட்டு ரெண்டு பேரை கூட்டிட்டு போறதுக்கு அவ்வளோ உழைப்பு போட்டு கூட்டிட்டு போனாங்கன்னா நீங்க அதை ஒரே செகண்ட்ல ஃபேக்கிட்டீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஆக்சுவலி அது எதுவுமே அவங்க சும்மா ஒன்றும் சொல்லலை. மூணில் எடுத்த சில ஃபோட்டோகிராஃப்ஸை பார்க்கும்போது அதில் சில சந்தேகம் வந்தனால தான் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம மூன் லேண்டிங் உண்மையா பொய்யா, நீல் ஆம்ஸ்ட்ராங் மூணில் காலை வச்சாரா இல்லையான்றதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல மூணில் தண்ணியே கிடையாது. மூணில் தண்ணி இருந்தால் தானே தர ஈரமாக இருக்கும், அப்போ தானே நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃபுட்பிரிண்ட் வைக்கும் போது அங்கே அது நல்லா படியும். பின்ன எப்படி இவ்வளோ கிளியராக படிஞ்சிருக்கு? இதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, தர வெட்டாண்டா தான் ஃபுட்பிரிண்ட் படியுமா? இதெல்லாம் முட்டாள்தனம். மூன் டஸ்ட் அதாவது ரிகோலித் எருமலி சாம்பலுக்கு சிமிலராக இருக்கும். ஒரு காலடி இல்லை எந்த பொருள் அது மேலே பதிஞ்சாலும் ரொம்ப ஈஸியாகவே அந்த ஷேப் அந்த நேரத்தில் பதிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ரெகோலித் 4 to 5 மீட்டர் திக்காக வேற இருக்கும். மூன் ஒரு ஏர்லெஸ் வேக்யூம்ன்றனால ரொம்ப நாள் அந்த கால் தடம் அங்கேயே நீடிச்சு இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போட்டோல நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அவரோட ஹெல்மெட்ல ஷேடோஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறத நல்லா பார்க்கலாம். இது ஏன் அப்படின்னா அந்த ஸ்டுடியோவில் எடுக்கும்போது லைட்டிங்ஸ் நிறைய இருந்ததுனால தான் அப்படி வந்ததுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தோட ரிஃப்ளெக்டட் லைட் வந்து அந்த லூனார் மாடியூல் மேலேயும் அந்த ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் மேலேயும் விழுது. இதெல்லாம் அங்க ஒரு லைட் மேனிபுலேஷனை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. மூணும் ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் தான் இல்லையா, அதனால தான் அங்க ஷேடோஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தெரியுது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டோல இருக்க ஸ்டார்ஸ்லாம் எங்கன்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் ரொம்ப பிரைட் இல்ல ரொம்ப டிம்மா இருந்தா அது கேமரால தெரியாதுன்னு சொல்றாங்க. ஏன் நீங்க ஸ்டுடியோல வச்சு எடுத்திருந்தா கூட அந்த மாதிரி செட்டப் வச்சிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. அடுத்த கேள்வி என்னன்னா, நிலால காத்தே கிடையாது, பின்ன எப்படி நீங்க நிக்க வச்சிருக்க கொடி ஆடுது? இதை ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாவே சொல்றாங்க. இதுக்கான எக்ஸ்பிளேஷனை ரொம்ப சிம்பிளாவே முடிச்சிட்டாங்க. இது ஜஸ்ட் அன் இல்யூஷன் சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், அவங்க கேட்ட கேள்விகளும் அதோட பதில்களும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மூன் லேண்டிங் உண்மையா பொய்யா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ முடிஞ்சு இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.